கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக லேவியராகமம் 26வது அதிகாரம் 8வது வசனம். உங்களில் 5 பேர் 100 பேரை துரத்துவார்கள், உங்களில் 100 பேர் 10,000 பேரை துரத்துவார்கள். உங்கள் சத்துருக்கள் உங்களுக்கு முன்பதாக பட்டயத்தால் விழுவார்கள். என கருமையானவர்கள், இந்த இடத்துல வேதம் சொல்லும் பொழுது உங்களுடைய சத்துருக்கள் பட்டயத்தால் விழுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நமக்கு விரோதமாக இருக்கிற ஒரே விரோதி சத்ருவாகிய பிசாசானவன் தான். அவன் தான் பொதுவான விரோதி. அப்போ அவனை பட்டயத்தால் வீழ்த்த வல்லமை உள்ளவர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த நாளிலும் அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாக நம்மோடு கூட பேசுகிறவராக இருக்கிறார். இந்த வார்த்தைகளை கேட்கிற எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, உன்னுடைய வாழ்வில் பலவிதமான போராட்டங்களின் மத்தியில் இந்த வார்த்தைகளை நீ கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். கலங்கி போயிருக்கிறாயோ? எனக்கு விரோதமாய் ஒரு கூட்டமே எழும்பிட்டு நான் எப்படி இவைகளை சந்திப்பேன் என்று சொல்லி கலங்கி போயிருக்கிறாயா? இந்த நாளிலே கர்த்தர் உனக்கு விடுதலையை கொடுப்பார். இயேசுவை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன. இந்த நாளிலே இயேசு உனக்கு விடுதலையை கொடுப்பார். அவரை நோக்கி பார்க்க போகிறோம். அவரிடத்தில் நாம் ஒருமனப்பட்டு கதறி ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, எனக்கு இன்று விடுதலை தாரும் ஆண்டவரே என்று சொல்லி கேட்கும் பொழுது சத்துருவனுடைய சகல அஸ்திபாரங்களையும் என் ஆண்டவராகிய இயேசு இன்று குலைத்து போடுவார். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்டிருக்கிற எல்லா அஸ்திபாரங்களை என் ஆண்டவர் இந்த நாளிலே நிர்மூலமாக்கி போடுவார். பயப்படாதே, கர்த்தர் உன் பட்சத்தில் இருக்கிறார், உன் அருகில் இருக்கிறார், உன்னோடு கூட இருக்கிறார். உனக்கு விரோதமான கிரியைகள் எல்லாவற்றையும் வெட்கப்படுத்தும்படியாக என் இயேசு உன்னோடு கூட இருக்கிறபடியினால் தைரியத்தோடு கூட நீ எழும்பி நிற்கலாம். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன. இன்று கர்த்தர் உனக்கு ஒரு விடுதலையை கொடுக்கும்படியாய் இந்த கிருபையான நேரத்தை கொடுத்திருக்கிறார். ஆண்டவருடைய சமூகத்தில் ஒருமனப்பட போகிறோம். ஆண்டவருடைய சமூகத்தில் ஒருமனப்படும் பொழுது எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு, இயேசுவே எனக்கு விடுதலை வேண்டும் என்று சொல்லி ஒரே எண்ணத்தோடு எந்த இடத்தில் இருந்தாலும் இந்த வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து முழங்கால் படி இடுவாயானால் இன்று கர்த்தர் உனக்கு விடுதலை கொடுப்பார். சத்துருவனுடைய அஸ்திபாரங்கள் இன்று கர்த்தர் நிர்மூலமாக்குவார். ஆமேன். அவரை நோக்கி கூப்பிடலாமா? எங்கள் அன்பினாண்டு அவரை ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்காக நன்றி. பலவிதமான சத்துருவனுடைய கிரியைகள், சத்துருவனுடைய போராட்டங்கள், ஆண்டவரை எதிர்ப்பாக செயல்படக்கூடிய மக்களுடைய வார்த்தைகள் என்று சொல்லி கண்ணீரோடு கலங்கி இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள், இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய பரிசுத்தமுள்ள கரம் அமரட்டும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் உம்முடைய பிள்ளைகளுக்காக யுத்தம் பண்ணும் ஆண்டவரே. நான் உனக்கு முன்பதாக சென்று கோணலான பாதைகளை செவையாக்குவேன் என்று சொன்ன கர்த்தர் இன்றைய நாளிலே முன்பதாக செல்லும் ஆண்டவரே. வெண்கல கதவுகளும் இருப்பு தாழ்பால்களையும் கர்த்தர் முறித்து போடுகிறவர் என்பதை நிரூபிக்கிறதா இவருக்காய் ஸ்தோத்திரம். நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த நாளில் ஒரு வெற்றியை கொடுக்கிறேன். சத்துரு மடங்கடிக்கப்படுகிறான். இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவர் மேலும் என் ஆண்டவருடைய கரம் இறங்கட்டும் அப்பா. ஒவ்வொருவரையும் கர்த்தர் இணைத்து ஜெபிக்க வைக்கிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நம்முடைய கரம் அற்புதத்தை செய்கிற இவருக்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன்.